ஒரு நாளைக்கு ஒரு தடவ மோஷன் போறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவ மோஷன் போறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து 4 தடவ போவாங்க. சில பேர் சாப்பிட்ட உடனே போயிருவாங்க. சில பேர் வந்து ஏதாவது பயந்துட்டா உடனே மோஷன் வந்துரும். சில பேருக்கு மோஷனே வராது. 2 நாள் ஆனாலும் வராது. 3 நாள் ஆனாலும் வராது. 4 நாள் ஆனாலும் வராது. அதுலயும் சில கேட்டகரி இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிகரெட் குடிச்சா தான் மோஷன் வரும். இல்ல அப்படின்னா, ஒரு கிளாஸ் நல்லா சுடு தண்ணி குடிச்சா தான் மோஷன் வரும். இல்லன்னா ஏதாவது ஒரு பொடி வச்சிருப்பாங்க. அந்த பொடிய சாப்பிட்டா தான் அவங்களுக்கு மோஷன் வரும். இல்லன்னா அவங்க நைட் வந்து வாழைப்பழம் சாப்பிடணும். இல்ல தூங்கும் போது ஒரு பால் குடிக்கணும். அப்படி குடிச்சா மட்டும்தான் காலைல வந்து மோஷன் போகும். அப்படி இல்ல எனக்கு ஒரு வாக்கிங் 10 ரவுண்ட் அப்படி இல்லைன்னா வாக்கிங் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போனா தான் மோஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோஷன் போறதுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மாத்திரையை வாங்கிடுவாங்க. மோஷன் வந்து அடிக்கடி போகுது அப்படின்னா மாத்திரையை வாங்கி அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. இல்ல மோஷன் வந்து கட்டியா போகுது அப்படின்னா அந்த கட்டியா இருக்கிறது வந்து சாஃப்டா இருக்கான மெடிசின் தான் பார்ப்பாங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்து ப்ராப்பரா வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஆனா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவோட ஓவர் குரோத்தா இருக்கலாம். இல்ல வயிற்றுல ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இல்ல அவங்க சாப்பிடக்கூடிய பால், கோதுமை இதனால அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் கூட அது எதனால வருது அப்படிங்கிறது தெரியாம ஏதோ மெடிசின்ஸ், கஷாயம், லேகியம், பொடி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதோ இல்லை ஒரு ஸ்டூல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறதோ எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு அவர் மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சரியாக மோஷன் போகலை அப்படின்னா அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷன் ரேஞ்சுக்கு ஆக்கிரும். ஒரு இரிட்டேஷன், ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு புளிச்ச ஏப்பம், நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம், வயிறு வந்து அப்படியே வீங்கி போகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் உண்டாக்கும். ப்ளஸ் அந்த மோஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகி என்ன பண்ணுன்னா மோஷன் போகக்கூடிய குடலையே டேமேஜ் பண்ணி ஹெமராய்ட்ஸ் சொல்லக்கூடிய பைல்ஸ் அதையும் தாண்டி ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷனாக மோஷன் போயிட்டே இருக்காங்கன்னா ஃபிஸ்டுலா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து குடலில் வந்து எப்படி சுத்திகரித்து அதில் உள்ள இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை எப்படிலாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை எப்படி ப்ராப்பராக வந்து சரி பண்ணுறோம், குடலில் இருந்து இயக்கக்கூடிய இயக்கத்தை வந்து எப்படி சரிப்படுத்துகிறோம், ப்ளஸ் மோஷன் போகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பரை எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.